வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். நலமுடனும் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் அ வீட்ல இருக்கிற மரக்கறிய வச்சு ஒரு மரக்கறி ரைஸ் செய்திருக்கிறேன். நல்ல டேஸ்ட்டா இப்படி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த மரக்கறி ரைஸ் எப்படி செய்திருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்னன்னு பார்ப்போம். முதல்ல நான் கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். கேரட் நட்டு நட்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இங்கால க்ரீன் ஒனியன், பட்டாணி கடலை, கொஞ்சம் கொத்தமல்லியில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, கத்திரிக்காய் இதெல்லாம் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பச்சை மிளகாய், உள்ளி அது ரெண்டும் லேசாக பொரியக்குள்ள இங்கால வட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுவோம். வெங்காயம் 2 வெங்காயம் வட்டி எடுத்துருக்கிறேன், நட்டு நட்டாக கட் பண்ணி. அதுவும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுது. வதங்கின பிறகு கேரட்டையும் சேர்த்துக்கொள்வோம். அதில் ஒவ்வொரு நாளும் வெறும் சோறும் கறியும் சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு இப்படி மரக்கறி எல்லாம் இருந்தால் போட்டு ரைஸ் மாதிரி செய்து கொடுத்தா கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதோட நான் கேரட்டையும் பட்டாணி கடலை, க்ரீன் ஒனியன் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி விடுவோம். லேசாக அது கொஞ்சம் வெந்து வரட்டும், வதங்கி. பாருங்கள், இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் வதங்கின பிறகு வெட்டி அந்த பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயையும் காலிஃப்ளவரையும் அதனோட சேர்ப்போம். இதில் நான் இப்போ உப்புத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லியில் ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் உப்பு எல்லாத்தோடையும் கலக்கப்படும். அதுக்கு பிறகு நான் சோறு வடித்து வச்சிருக்கிறேன், பாசிமதி ரைஸ். அதில் நான் கொஞ்சத்தை போட்டு இந்த வெஜிடபிள்ஸோட எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அதோட சேர்த்துருக்கேன் பொரிச்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய், காலிஃப்ளவர் அதெல்லாம் நான் இப்போ இந்த ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சோறு இருக்குது, அதையும் நான் மேலால் போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு மேலால் நான் கொஞ்சம் இந்த குங்குமப்பூ கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நாங்கள் லேசாக அதில் ஊற்றிக்கொள்வோம், கொஞ்சம் கொத்தமல்லியில். அப்போ சோறு வெள்ளை கலரும் மஞ்சள் கலருமாக இருக்கும், பார்க்கவும் ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ரைஸ் செய்து முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் வேலை தான். நான் டக்குண்டு செய்தாச்சு, எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இப்படி செய்து கொடுத்தா கொஞ்சம் இந்த சாப்பாடு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேணும்னு சொன்னால் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கிறபடியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இதோட நாங்கள் ஒரு புரட்டல் கறி இல்லாட்டிக்கு ஒரு முட்டை ஆம்லெட்டோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பாருங்கள், செய்துட்டேன், செய்து முடிஞ்சு. இப்போ நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு அதை மாற்றுவோம். பாருங்க உறவுகளே, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த ரைஸ் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நிறைய உறவுகள் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே. பிடிச்சிருந்தா செய்து சாப்பிட்டு பாருங்கள்.